வணக்கம் நண்பர்களே, தி நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல இன்னைக்கு நாலு வர வர மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அதிகாலை ஒரு 7:50க்குலாம் நான் எழுந்துக்கல. எங்க அப்பா எழுப்பி விட்டாங்க. என்னன்னு கேட்டா தம்பியை போய் டிராப் பண்றேன்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பிரஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெயிட் செக் பண்ணல. நேற்று மறந்துட்டேன். அது ஒண்ணுதான் கவலை. உட்காந்து சாப்பிட்டுட்டு தம்பியை கூட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். அவனை போய் ஸ்கூல்ல விடும்போது தான் தோணுச்சு, ஸ்கூல் டைம் எல்லாம் எப்படி படிச்சோம், இந்த போன் வந்ததுல இருந்து போனை யூஸ் பண்ணி நாசமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நாசமா போனதுக்கும் இப்போ நல்லபடியா இருக்கிறதுக்கும் போன் ரீசன் இல்ல, நான் தான் ரீசன். அதனால இதுல இருந்து வாழ்க்கை படம் என்ன சொல்ல வரேன்னா, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது சொட்ட அது நொட்டன்னு சொல்லி குறை சொல்லாம இருக்கிறத வச்சு எப்படி பாசிட்டிவா மூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்மளோட வளர்ச்சி யாராலுமே தடுக்க முடியாது. இன்னைக்கு எதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். கருத்தூசி அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கதையை தொடருவோம். தம்பியை டிராப் பண்ணிட்டு கிளாஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில தான் தோணுச்சு, நம்ம வேற ஹேர் சீரம் யூஸ் பண்றோமே, நம்ம அண்ணன் கடை இன்னும் திறக்கவே இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசே இல்லாம புது கடையில போய் முடி வெட்டுறதுக்கு உட்காந்துட்டேன். ஒரு பயத்திலே தான் போய் முடி வெட்டினேன். ஏன் நான் வெட்டினதுக்கு அப்புறம் அப்படிதான் தோணுச்சு. ஆனா வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இல்ல மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு சிக்கன் கடைக்கு வண்டியை விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ஜிபே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு வாரமா கையில இருந்து காசு கொடுக்கும் போது தான் காசு நிறைய செலவு பண்றோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போகணும்னு யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோவை இன்னைக்கு எத்தனை பேர் பாக்குறீங்கனாலும் உங்களோட லைஃப்ல சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் ஆட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளிப்ஸுக்கு சம்பந்தமே எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க, நிறைய சொல்லணும்னு தோணுது, அதனால ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு சாப்பிட்டேன். இன்னைக்கு எழுதின டெஸ்ட் ஃபுல்லாவே பென் அண்ட் பேப்பர் இல்லாம மெமரி பவர் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி எழுதினேன். நல்லாவே இருந்தது. அப்போ இது என்ன சட்ட பேண்ட்னு கேட்காதீங்க, நான் நைட்டு டெஸ்ட் எழுதுவேன், அதுக்காக கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டேன். கொஸ்டின் எழுதினதுக்கு அப்புறமா சரி ஒரு அரை மணி நேரம் தானே போய் வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்துருவோம், அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம் தான் யோசிச்சேன். ஆனா நடந்ததே வேற. வீட்டுல வைஃபை இல்ல, ஏன்னா கரண்ட் இல்ல. அதனால மொபைல் டேட்டால தான் எக்ஸ்போர்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சார்ஜ் 15 ஆயிருச்சு, மொபைல் டேட்டா 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் அப்லோட் ஆகல. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு வீட்டுல போய் யூபிஎஸ்ல வைஃபையும் சார்ஜரும் கனெக்ட் பண்ணி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இந்த அறிவு முன்னாடியே வந்தா முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி என்ன நினைத்திட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு, இருந்தாலும் மனசே கேட்கல. அதனால மனசுக்குள்ளே நான் திட்டிட்டு வெளியே காமிச்சுக்காம ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு வீட்டுல இருந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மொபைல் டேட்டா இல்லைன்னு சொல்லி காசை தேடிட்டு இருந்தேன். திரும்பவும் சொல்றேன், கையில இருந்து செலவு பண்ணும்போது தான் காசோட அருமையே தெரியுது. அதுக்கப்புறம் 4 பனானாவை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு ஒரு டெஸ்ட் டே. எங்க மாஸ்டர் ஒரு 6 வேரியேஷன் சொன்னாரு. அதுல கரெக்டா 6வது வேரியேஷன் போடும்போது கரண்ட் கட் ஆயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ணி போட்டுட்டு ஒரு 9:30 மேல அங்கிருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்துட்டேன். வந்து போஸ்ட் இருக்கும் டின்னர் ஒன்னா சாப்பிட்ற விதமா 4 சப்பாத்தி 4 முட்டை கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியம் எழுதி வச்ச ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் எடுத்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். நேற்று நல்லா படிச்ச ஒரு ஃபீலிங் கிடைச்சது. இந்த சந்தோஷத்துல என்னோட ஃபேவரட் டிஷ் ஆஃப் தி டே மியூஸ்லி, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டேன். பிகாஸ் ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிடல. கடைசியா ஒரு 2 ஸ்கூப் ப்ரீடின் மட்டும் இருந்தது. அதுல ஒரு ஸ்கூப்பை எடுத்து பொறுமையா கீழே சிந்தாம தட்டிட்டு இருந்தேன். தட்டினதை உள்ள தள்ளிட்டு முடி வெட்டினதே இந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணி மசாஜ் பண்றதுக்காக தான். ஸோ அதனால நல்லா பொறுமையா பண்ணிட்டு நைட்டு கரகாட்டக்காரன் படம் ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டு அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது தான் நான் தூங்கவே போனேன். சூப்பரா